அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கய்யா. மிஷின் வச்சு இப்போ காது நல்லா இதாகுதா? கொஞ்சம் பரவாயில்லையா? மிஷின் தான் போட்டிருக்கேன். மிஷின் கழட்டிக்கிறா ஒண்ணுமே கேட்காதீங்க. கேட்காது. அக்கா நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்குங்க சார். பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ஸ்கூலுக்கு போறியா? பிசினஸ் எல்லாம் எப்படிக்கா போகுது? பரவாயில்லைங்க. நீங்க வாங்கி கொடுத்த பிரிட்ஜ் வச்சு கூல் ட்ரிங்க்ஸ், பால், தயிர் ஓரளவுக்கு வியாபாரம் நல்லா போகுதுங்கய்யா. அது என்ன இப்ப செய்யணும்? என்ன வீட்டுல என்ன பிரச்சனை? அது வீட்டுல இப்ப நீங்க உங்களுக்கு எவ்வளவுதான் செஞ்சுட்டீங்கய்யா. உங்கள்கிட்ட கேட்கறது தப்புதான். ஆனாலும் நான் கேட்கறேன். எங்க வீட்டுல நாங்க குளிக்கிற பாத்ரூமும் சரி, இந்த பாத்ரூமும் சரி, மழையில ரொம்ப காத்து கொஞ்சம் அடிச்சுச்சு. அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால உங்களை கேட்கறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால எங்க சூழ்நிலை முடியல எங்களால. இந்த ஒரு உதவி நீங்க எங்களுக்கு செஞ்சுட்டீங்கன்னா போதுங்க. எங்க பாத்ரூமை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க. எங்க கூட பிறந்த பரப்பாக சாவர வரைக்கும் கடவுள் மாதிரி உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். பாருங்க, நீங்க அழலாம் கூட இங்க பாருங்க. நான் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். உதவிங்கிறது ஒருத்தர் செய்யறதா இல்ல. ஏற்கனவே எங்களுக்கு நீங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. அதுவே எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு உதவிதான். ஆனாலும் இப்ப எங்களுக்கு எங்க பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். நாங்களும் 2 பேரும் தெரியாதனாங்க. அங்க எங்க போவோம் எங்களுக்கு வழி தெரியல. வரேன்க்கா, நான் வரேன். அடுத்த வாரமே நான் வரேன். முதல்ல அதுக்கு என்ன செய்யறது? இடம், அந்த இடம் நம்மளோட பாத்து. ஏன்னா இப்ப அது நம்ம கட்டின ஏதாவது நம்ம ரீபில்ட் பண்ணாலும் அவங்க கேட்க இல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, நான் வரேன். நான் இடையில வரேன். வந்து பாத்துட்டு அது என்ன சரி பார்த்தாதான் தெரியும். ஏன்னா உங்க 2 பேரும் பார்வை இல்லைன்னா என்னன்னு சொல்ல தெரியல. நேரில் வந்து பிறந்த பரப்பாதான் நினைச்சு நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த உறவையை மட்டும் நீங்க அதான் சொல்றீங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. அதை நாங்க மறக்கவும் மாட்டோம். பரவாயில்லக்கா, பரவாயில்ல. இது என்னக்கா? இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லக்கா. 2 பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க. அதனால நாளைக்கு ஒரு சேஃப்டிக்காக கேக்குறீங்க. நல்லா படிக்கணும். அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. நல்லா படிப்பியா மாட்டியா? சொல்லு அங்கிள்கிட்ட சொல்லு. படிக்கமான்னு சொல்லு. ஓகே. கதவு பாத்ரூம் கதவு உடைஞ்சிருக்கா? மேல உடைஞ்சிருக்கு. சரி, ரைட்டுமா. அண்ணன் வந்து மாத்தி தரேன் எல்லாமே. சரியா? கதவு மாத்திரக்கு நான் பணம் தரேன். நீங்க போய் முதல்ல கதவை மட்டும் அது என்ன ஆகுதுன்னு கேளுங்க. வந்து நேர்ல பாத்துட்டு அது எப்படி திருப்பி ரீபில்ட் பண்றதுங்கிறத பாத்துட்டு நான் சொல்றேன். ஏன்னா பார்வை இல்லாம நீங்க எதுவும் இது பண்ண வேணாம். இதுல பணம் இருக்கு. சரியா? பணம் கொடுத்துருக்கேன் அக்காட்ட. இதை வச்சு முதல்ல ஒரு ஆசாரியை கூப்பிட்டு அந்த கதவை சரி பண்ணி, ஏன்னா பிள்ளைங்க சங்கடப்படுதுங்க. அதுக்குள்ள நான் நேர்ல வந்து பாத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுங்கிறத நம்ம அங்க வச்சு பார்த்தாதான் என்னால சொல்ல முடியும். நேர்ல வந்து நான் பாத்துட்டு சொல்றேன். ஏதோ நினைச்சு கவலைப்படாதீங்க. கூட பிறந்த சகோதரன் சொல்றீங்க. அப்ப சகோதரத்தை கேட்கறது கூச்சம்லாம் பட வேணாம். நீங்க கேளுங்க. நான் கண்டிப்பா நான் செய்வேன். சரியா? இதை நான் வந்து பாத்துட்டு இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு முதல் வேலையா நீங்க அதை பண்ணுங்க. ஏன்னா பிள்ளை சின்ன பிள்ளை, உங்களோட பிள்ளை, அதான் முக்கியம். அதனால சங்கடப்படுதுங்கிறீங்க. நீங்க முதல் வேலையை பாருங்க. அதுக்குள்ள நான் அடுத்து என்ன செய்யறதுங்கிறத யோசிச்சுட்டு நேர்ல வந்து நான் மத்ததை நான் பண்ணி கொடுத்தேன். சரியா? உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு செய்ய முடியும். நீங்க நல்லா இருந்தா போதுங்க. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா அந்த ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு நல்ல பெண். ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும். நீங்க சொன்னா செய்வீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்கனவே எங்க வாழ்வாதாரத்துக்கு செஞ்சிருக்கீங்கல்ல, இதையும் செய்வீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா செய்வீங்க. முதல்ல இந்த வேலையை முதல்ல முடிச்சு பாத்ரூம் கதவு முதல்ல சரி பண்ணி நேர்ல வந்து பாத்து முடிவு பண்ணிக்கோ. சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிடு.